தென்காசி மாவட்டம் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பேர் சரவணகுமார். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டெட் எஸ்ஜிடி பேப்பர் 1-2க்கான பேசிக் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ரைட். ஸோ டிஎன்டெட்டாக இருக்கட்டும், எஸ்ஜிடியாக இருக்கட்டும், இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒமிட் பண்ண முடியாத ஒரு செக்ஷன். ரைட். அதே நேரத்தில் ஈஸியாக கொஞ்சம் படித்தாலும் ரைட். ஒரு இப்போ டிஎன்டெட்னு பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு நம்ம என்ன எடுத்துடலாம் அப்படின்னா ஒரு 20-25 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரைட். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராமரும் புக் பேக்கில் இருந்த கொஸ்டின்ஸும் தான் வரும். ரைட். இப்போ கிராமர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரைட் 1000 தான் இருந்தாலும் இப்போ நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 மார்க் இருக்குது. ரைட். அந்த 30 மார்க்கில் நமக்கு ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி அந்த செக்ஷன்ஸ் இருந்தாலுமே ரைட் ஒன் டைம் லேர்னிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் உண்டு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட். அந்த ஒன் டைம் லேர்னிங் என்ன அப்படின்னா அந்த பேசிக் கிராமராக இருக்கட்டும், ரைட், இல்லை அப்படின்னா வொக்காபுலரியாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஒன் டைம் லேர்னிங் கீழே வரும். ரைட். இப்போ நம்ம என்ன அப்படி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஒன் டைம் லேர்னிங்ல இருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த இப்போ பேசிக் கிராமராக இருக்கட்டும், ரைட், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு தடவை நம்ம படிச்சுட்டா கூட தெளிவாக படிச்சிட்டோம், அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ரைட். ப்ரோஸ் மாதிரியோ போயம் மாதிரியோ நம்ம என்ன செய்ய வேண்டாம், திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம், புக்கை போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். ரைட். இன்னொன்று இது ரொம்ப 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 முக்கியம். ரைட். ஏன்னா இப்போ போயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எந்த போயம் கேட்பாங்கன்னு தெரியாது. ரைட். இன்னொன்று போயத்திலே என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக ரைட் இந்த போயட் எங்கேருந்து வர்றாரு, ரைட், இல்லை இந்த போயட்டோட ஒரிஜினல் நேம் என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ்லேருந்து ரைமிங் ஸ்கீம், அல்லிட்ரேஷன், பர்சனிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் டீப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிராமரை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு லீனியர் தான். ரைட். நம்ம ஒன்ஸ் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம், எல்லா ரூல்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம அந்த கிராமர்லேருந்து நமக்கு அந்த ஃபுல் மார்க் நமக்கு என்னது அப்படியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் நம்ம பார்க்குறோம், இல்லை டைரக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டைரக்டாக என்ன அர்த்தம், நமக்கு அந்த ஒரு மார்க் வந்துருச்சுன்னு அர்த்தம். ரைட். அப்படிதானே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் கிராமர். பேசிக் கிராமர்ங்கும் போது நம்ம எதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை டச் பண்ண போறோம். ரைட். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு 4 கேட்டகரி இருக்கு. ரைட். நான் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல என்ன அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து சொல்றேன். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ரைட். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ரைட். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம இதில் அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா ரைட் அட்ஜெக்டிவ். ரைட். அட்ஜெக்டிவ்ல இருந்து நம்ம என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் தெரியணும். ரைட். அதுல இருந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ரைட். ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். அடுத்து நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இதுல என்ன அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ரைட். டென்ஸ். ரைட். நமக்கு டென்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும், 100% நமக்கு மார்க் வரும். ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட அடுத்த டிஃபிகல்ட்டி லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க வருது அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ரைட். அடுத்து லாஸ்ட்ல என்ன அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ரைட். இந்த 4ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் நமக்கு என்னது 2 மார்க்ல இருந்து 3 மார்க் வரைக்கும் நமக்கு என்னது கொஸ்டின்ஸ் வரும். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், டைரக்ட் இன்டைரக்ட்ல இருந்து எப்பவுமே நமக்கு என்னது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரைட். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ரைட். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ரைட் இதுதான் நம்ம என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ரைட். ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லுவாங்க, வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம 8th புக்ல இருந்தே ரைட் நல்லா சொல்ல போனோம் அப்படின்னா 7th 8th இருந்தே என்ன அப்படின்னா இதோட பேஸ் வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட். இப்போ நம்ம சரி அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ரூல்ஸ் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா பத்தாது. ரைட். நமக்கு என்ன அப்படின்னா கிராமருங்கும் போது நமக்கு ஓவரால் ஹை ஸ்கூல் கிராமர்ல உள்ள எல்லா செக்ஷனுமே நம்ம பார்த்து ஆகணும். ஓகேவா. அப்போ இதுல உள்ள ரூல்ஸ் ரைட் இது எக்ஸப்ஷனல் முதற்கொண்டு என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம பார்த்து ஆகணும். சரியா. இப்போ நம்ம ஆக்டிவ் ஸ்பேஸ் வாய்ஸ் தெரியறதுக்கு ரைட் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு முதல்ல என்னெல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம அதான் பார்க்கணும். ஆக்டிவ் ஸ்பேஸ் வாய்ஸ் இப்போ நான் அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ரைட். டென்ஸ் முதல்ல எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். டென்ஸ் இல்லை அப்படின்னா வாய்ஸ் இல்லை. 12 டென்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுலேயே நமக்கு விஷயம் என்னது, அந்த 12ல் 8 டென்ஸ் தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும். அப்போ அந்த 4 எதுன்னு நமக்கு தெரியும். ரைட். இல்லைன்னா நமக்கு என்ன ஓவராலாக டென்ஸ் தெரிஞ்சா போதும் அப்படின்னா 12 டென்ஸ் வருமா, இல்லை கிடையாது. ரைட். அந்த 12 டென்ஸ்ல 12 காலங்கள்ல 4 காலங்கள் இங்கே என்ன செய்யாது, வராது. ரைட். செல்லாது. அப்போ அந்த 4 போக மிச்சம் இருக்கிற 8 வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ் வாய்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ரைட். அப்போ அந்த 8ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ரைட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன செய்யணும், கிட்டத்தட்ட 8 ஆக்டிவ் வாய்ஸ், அந்த 8 திரும்ப 8 பாசிவா, மொத்தம் 16 சென்டென்ஸா நமக்கு மாற்ற தெரியும். இதுதான் என்ன அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட ஃபர்ஸ்ட். ரைட். அது போக என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ரைட். இந்த பேட்டர்ன், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு ஓரளவுக்கு தெரியணும். ரைட். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நம்ம பார்க்க முடியும். மற்றபடி இந்த சிம்பிள் ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நமக்கு என்ன செஞ்சிடலாம்,
ஈஸியாக தெரிஞ்சிடும். ரைட், நம்ம 1 மார்க் வாங்கிடலாம். ரைட், இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்கிற மாதிரியே தான் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ரைட், அப்போ இதுல என்ன இருக்கு, இதுலயுமே நமக்கு என்ன உண்டு, சாதாரண ஸ்டேட்மெண்ட். ரைட், அது ஃபர்ஸ்ட். ரைட், சாதாரண ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி வரும். ரைட், அடுத்து என்ன உண்டு, கொஸ்டின் கேட்டகரி உண்டு. ரைட், கொஸ்டின்லேயே ஆக்டிவ் இருந்து கொஸ்டின்ல என்ன இருக்கும், பேசிவ் இருக்கும். ரைட், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நம்ம வழக்கமாக என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரைட் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டகரிக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதாது. ரைட், ஏன்னா 10th நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன உண்டு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து கொஸ்டின் வந்துருக்காங்க. ரைட், அப்போ நமக்கு என்னது, ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும், இம்பரேட்டிவ், ரைட், எல்லாமே இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு என்னது, இது எல்லாமே நமக்கு அத்துப்படியா இருக்கணும். வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு என்ன செய்யாது, போதாது. ரைட், இந்த எல்லா ப்ராக்டிஸும் நமக்கு தான். ஓகேவா, இது முதல்ல. இப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட், இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த வீடியோல ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல கொஸ்டின்ஸ், இம்பரேட்டிவ் நம்ம எல்லாமே பார்ப்போம். சரியா? ரைட், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும். ரைட், ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட், ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ். ரைட், ஆக்டிவ் வாய்ஸ்னா சாதாரண ஸ்டேட்மெண்ட். ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ரைட், சப்ஜெக்ட் இருக்கணும். ரைட், பிளஸ் வேர்பு. ரைட், லாஸ்ட்ல ஆப்ஜெக்ட். ரைட், இந்த கேட்டகரியில் இருக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன கேட்டகரியில் இருக்கணும், சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கணும். ரைட், இது போக நமக்கு என்ன இருக்கலாம், ரைட், அட்ஜங்க்ட்லாம் இருக்கலாம். ரைட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதுதான் பேசிக். ரைட், அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு நமக்கு முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா, ரைட், ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்போ SVO இதுதான். எப்படி, இதுதான் என்ன ஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட், பேசிவ் வாய்ஸ்க்கு நான் சொல்றேன், முதல்ல என்ன வரும், சப்ஜெக்ட் வரும். ரைட், அடுத்து பி வெர்பு வரும், அடுத்து வெர்பு V3 ஃபார்ம்ல இருக்கும், அடுத்து பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் என்ன அப்படின்னா பேசிவோட ஸ்ட்ரக்சர். ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கும் வித்தியாசம் பாருங்க. ரைட், ஆக்டிவ் எப்படி இருக்கு, SVO அதான் நம்ம எழுதியிருக்கோம், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ரைட், அடுத்து பேசிவ் எப்படி இருக்கு, சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்பு பிளஸ் V3 பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்ட். ரைட், இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான். ரைட், அப்போ ஆக்டிவ் எப்படி நமக்கு 3ஆ டிவைட் பண்ணிடலாம். சென்டென்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் என்னதுதான், SVO. ரைட், நம்ம ஃபோக்கஸ் என்னதுதான், SVO தான். ரைட், அப்போ அந்த SVO எத்தனையா டிவைட் ஆகுது, பேசிவ்க்கு மாற்றும் போது 5ஆ டிவைட் ஆகும். ரைட், அப்போ சப்ஜெக்ட், பி வெர்பு, V3 பை பிளஸ் ஆப்ஜெக்ட். ரைட், அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம அங்கே பார்க்க போறோம். ரைட், அப்போ ஸ்டேட்மெண்ட்டுங்கும் போது ரைட் சார், அப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போதுமா அப்படின்னா இல்லை. ரைட், நமக்கு என்ன உண்டு, நான் ஏற்கனவே முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், நமக்கு மொத்தம் டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 12 இருக்கு, அப்படிதானே? அந்த 12ல நமக்கு எத்தனை வரும், 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸுக்கு. ரைட், இந்த 8 வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி 8 வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்போ நமக்கு 8 டென்ஸுக்கும் நமக்கு என்ன செய்ய தெரியணும், மாற்ற தெரியணும். ரைட், ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எனக்கு மாற்ற தெரிஞ்சால் போதுமானா பத்தாது. ரைட், எல்லாத்துக்கும் நமக்கு என்ன செய்ய தெரியணும், மாற்ற தெரியும். ஓகேவா, ரைட், இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸாக பார்ப்போம். ரைட், நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா, நிறைய பேர் என்ன அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சு ஸ்ட்ரக்சரில் விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன்ல 4 இருக்கும். இந்த 4ல வந்து வார்த்தையை தான் குழப்புவாங்களே தவிர ரைட், நம்ம பி வெர்ப்லாம் மோஸ்ட்லி என்னது, முன்னாடி தான் என்ன கேட்டிருந்தாங்க, ஆர் இருக்க வேண்டிய இடத்துல வேர் இருந்துச்சு, வேர் இருக்க வேண்டிய இடத்துல வாஸ் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. ரைட், மோஸ்ட்லி நமக்கு அப்படி இல்லை. ஓகேவா, அப்படிங்கும்போது நமக்கு என்னது, ஸ்ட்ரக்சர் படி நம்ம முதல்ல தெளிவா இருந்துக்கிடுவோம். ரைட், முதல்ல என்ன ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட், அடுத்து என்னது வெர்பு, அடுத்து என்னது ஆப்ஜெக்ட், இது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்து இப்போ பேசிவ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, முதல்ல சப்ஜெக்ட், அடுத்து பி வெர்பு, அடுத்து V3, அடுத்து பை பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ரைட், இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஓரமா எழுதி வச்சுக்கிடுவோம். ரைட், நமக்கு தேவைப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 8 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம இதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதனால இதை அழிக்க வேண்டாம். ரைட், இந்த ஓரமா இருக்கட்டும். நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் ஆகுங்க. சரி, இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, ரைட், இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கேட்டகரியில் உள்ள ரைட் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட். ரைட், ப்ரெசென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். ரைட், அடுத்து பாஸ்ட், ரைட், ஃபியூச்சர். ரைட், இந்த இதுல உள்ள ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், தனித்தனியா பார்க்க போறோம். ஓகேவா, ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ரைட், இந்த ட்ரிக்கை பாருங்க. ரைட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ரைட், இந்த ஆப்ஜெக்ட் தான் பேசிவ்ல என்னவா வரும், சப்ஜெக்டா வரும். ரைட், முதல்ல இதை நம்ம தெளிவா வச்சுக்கிடுவோம்.
சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், ரைட். இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு என்னது, ரைட். இந்த ஆக்டிவ்ல இருந்து இந்த பாசிவ்க்கு நம்ம மாத்த போறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா வரும். சார் அப்ப ஆப்ஜெக்ட் அப்படியே சப்ஜெக்டா போட்டுடலாமா? இப்ப அங்க மீ இருக்கு, இல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, தெம் இருக்கு. அந்த தெம்மு தான் அங்க சப்ஜெக்டா வருமா? அந்த மீ தான் அங்க சப்ஜெக்டா வருமானா வராது. அப்ப அதுக்கு ஏத்த ப்ரொனவுன்ல மாறும், ரைட். இப்ப நமக்கு என்னது, அங்க அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருந்துச்சு அப்படின்னா அது இங்க வரும்போது என்னவா மாறும், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க மீன் இருந்துச்சுன்னா இங்க என்ன வரும், ஐயா மாறும், ரைட். அங்க தெம் இருந்துச்சுன்னா ரைட் இங்க என்ன வரும், தேவா மாறும், ரைட். அங்க ஹெர் இருந்துச்சுன்னா அங்க என்ன வரும், ஷியா மாறும், ரைட். இந்த மாதிரி என்னது நமக்கு அந்த ப்ரொனவுனுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதையுமே வேணா தெளிவா நடத்திடலாமே, ரைட். ஐ என்னவா வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது மீயா போகும், ரைட். இது அப்படியே வைஸ் வர்சாவா மாறும், ரைட். ஐ என்னவா மாறும், மீயா மாறும். இது எல்லாமே என்னது, சப்ஜெக்ட், இது எல்லாமே ஆப்ஜெக்ட், ரைட். ஐ மீயா மாறும். அடுத்து வி என்னவா மாறும், ரைட். எஸ், வி என்னவா மாறும், அஸ்ஸா மாறும். ஓகேவா? வி அஸ்ஸா மாறும், ரைட். யூ என்னவா மாறும், யூ. ஓகேவா? யூ அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, ரைட். நமக்கு என்னது, சென்ஸ் மாறும். ஓகேவா? யூ யூ, ரைட். அடுத்து ஹி என்னவா மாறும், ஹிம், அவன் அவனை, ரைட். அடுத்து ஷி என்னவா மாறும், ஹெர், ரைட். இட் என்னதான், அது, இங்கே அதுதான், ரைட். கடைசியில தே என்னவா மாறும், தெம்மா மாறும், ரைட். இதுதான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். தெளிவா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரொனவுன், ரைட். ப்ரொனவுன்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம், ரைட். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்கு, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்கு. இது போக என்ன அப்படின்னா நமக்கு இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன் ஒரு கேட்டகரி இருக்கு, ரைட். பொசசிவ் ப்ரொனவுன் இதுவுமே என்ன அப்படின்னா நமக்கு உங்க லேசா ஒரு டச் பண்ணிட்டு போயிடுவோம், நல்லது. ஏன்னா அந்த பொசசிவ் ப்ரொனவுன் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும். ஏன்னா பேசிக்ல இருந்து போகும்போது கண்டிப்பா நம்ம அதையும் ஒரு 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 2 நிமிஷம் தானே பார்த்துருவோம், ரைட். இந்த பொசசிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா மை, ரைட். அஸ் வந்து அவர், ரைட். யூ வந்து யுவர், ஹி வந்து ஹிஸ், இது ஹெர், இட்ஸ், தயர், ரைட். பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னன்னு பாருங்க, அதோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னன்னு பாருங்க, பொசசிவ் ப்ரொனவுன். சார் பொசசிவ் ப்ரொனவுனோட யூஸ் என்ன சார், ரைட். பொசசிவ் ப்ரொனவுன் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி, ரைட். அது என்ன பண்ணும் அப்படின்னா ரைட் ஒரு நவுனோட சேர்ந்து தான் வரும். நீங்க தனியா என்ன செய்ய முடியும், ஐயை மட்டும் நம்ம தனியா எழுதிடலாம், ரைட். சப்ஜெக்ட் ஐ, ரைட். அதே மாதிரி மீ வந்து என்னது, ஆப்ஜெக்ட் தனியா நின்றும். ஆனா மை என்ன செய்யாது, தனியா நிக்காது. பொசசிவ் ப்ரொனவுன் என்ன செய்யாது, இண்டிபெண்டா வராது. அப்போ அதோட சேர்ந்து என்ன இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் சேர்ந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மை, ஒரு நவுன் சேர்த்துக்கிட வேண்டியதான், மை வாட்ச், ரைட். ரைட். அவர் பேக். இந்த மாதிரி என்னது, இந்த பொசசிவ் ப்ரொனவுன் எல்லாமே எப்படிதான் வரும், தனியா வராது, இன்னொரு நவுனோட, ரைட். இன்னொரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து தான் வரும். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுனோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பொசசிவ் ப்ரொனவுன் சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். ஓகேவா, ரைட். நம்ம உடனே இந்த ஐவி யூதை மட்டும்தான்லாம் கிடையாது. ஓகேவா, ரைட். இது என்ன வரும், சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும், எப்படினாலும் வரும். சரி, அதனால நம்ம அதை கொஞ்சம் நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ், ரைட். அதை நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான் தனித்தனியா, ரைட். நம்ம அதை தெளிவாக படிச்சுக்க வேண்டியது, இதுதான் பேசிக்ஸ், ரைட். இதுல இருந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எவாலுவேட் ஆகி போக முடியும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் படி பார்ப்போம், ரைட். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துருந்தோம், ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்குள்ள போவோம், ரைட். இப்போ நம்ம என்ன அப்படின்னா டென்ஸ், ரைட். 8 டென்ஸ் சொன்னோமே, அந்த 8 டென்ஸ் என்னலாம், ரைட். அது என்ன அந்த 8 டென்ஸ், ரைட். ஆஸ்பெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, சரியா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 8 டென்ஸ் ப்ரெசென்ட்ல எதுலலாம் அப்ளிகபிள் ஆகும், ரைட். பாஸ்ட்ல எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், ஃபியூச்சர், ரைட். நம்ம இதை ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துருவோமா. இப்போ சிம்பிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரைட். சிம்பிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 சிம்பிளுமே வருங்க, சரியா, ரைட். 8 டென்ஸ்னு வரும்போது என்னது, 3 சிம்பிள் ப்ரெசென்டா இருக்கட்டும், சிம்பிள் பாஸ்டா இருக்கட்டும், சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கட்டும், இந்த 3க்குமே என்னது வரும். நம்ம ஒரு டிக் அடிச்சிருவோம், ரைட். 3க்குமே வரும், சரியா. அப்போ நமக்கு எதெல்லாம் வரும் நமக்கு தெளிவா தெரியும், ரைட். முதல்ல சிம்பிள் ப்ரெசென்ட்டும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல அப்ளிகபிள் ஆகும், சிம்பிள் பாஸ்டும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும், சிம்பிள் ஃபியூச்சர் இதுக்குமே என்னது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது இப்போ நான் ஐ வில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது என்னது மாற்ற முடியும், சரியா, ரைட். அடுத்து நீங்க கண்டினியூஸ்னு வந்தீங்க அப்படின்னா, ரைட்,
ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கண்டினியூஸ். ஓகேவா? இப்போ கண்டினியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு வேலை செய்யும், ரைட்? பாஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ வில் பி வெயிட்டிங் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, ரைட், ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு என்ன ஒர்க் ஆகாது? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ரைட். அடுத்து நான் ஒரு நிமிஷம் ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ரைட்? ஸோ அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அங்கே ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ எது ஒர்க் ஆகுது, எது அப்ளிகபிள் ஆகுது, எது அப்ளிகபிள் ஆகலை நமக்கு தெரியும், ரைட்? அடுத்து பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரைட், நம்ம இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம், சரியா? ரைட், பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ரைட்? ஐ, ஹேவோ, ஹேஸோ வந்து, சரியா? ஹேவோ, ஹேஸோ வந்து வெர்போட V3 ஃபார்ம்ல இருக்கிறதா என்னது? சப்ஜெக்டை பொறுத்து ஹேவ், ஹேஸ் வரும். V3 ஃபார்ம்ல இருக்கிறதா பர்ஃபெக்ட், ரைட்? அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா இருக்கும் பட்சத்தில், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா இருக்கும் பட்சத்தில் அப்ளிகபிள் ஆகுமான்னா ஆகும். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஆகும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் ஆகும், ரைட்? அப்போ பர்ஃபெக்டும் சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்டுங்க கம்ப்ளீட்டாக அப்ளிகபிள் ஆகும். கண்டினியூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? நமக்கு ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் அப்ளிகபிள் ஆகும். எது ஆகாது? ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்ளிகபிள் ஆகாது. சரியா? அடுத்து லாஸ்ட்ல என்னது? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கேயுமே என்ன செய்யாது? அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அப்போ ஐ ஹாவ் பீன் வெர்போட் ஐஎன்ஜி, ஹேட் பீன் வெர்போட் ஐஎன்ஜி இருந்துச்சுனாலே அங்கே என்ன இருக்கு? எரர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு ஹிண்ட். சரியா? நம்ம நடத்தும் போது என்னது? எலிமினேஷன் மெத்தடும் சேர்த்தே பார்க்குறோம். ஹேட் பீனோ, ரைட்? ஹேட் பீன் வெர்போட் ஐஎன்ஜி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட் பீன் வெர்போட் ஐஎன்ஜி. சரியா? அடுத்து ஹேவ் பீன், ஹேஸ் பீன் வெர்போட் ஐஎன்ஜின்னு உங்களுக்கு என்ன வராது? வாய்ஸ்ல அப்படி ஒரு செக்ஷனே கிடையாது. சரியா? ஹேட் பீன் வெர்போட் ஐஎன்ஜி, ஹேஸ் பீன் வெர்போட் ஐஎன்ஜின்னு ஒரு செக்ஷனே கிடையாது, ரைட்? அப்போ நம்ம ஓரளவுக்கு, ரைட், இது வந்து என்னது? ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தானா சார்னா கிடையாது, இது எல்லாத்துக்கும். அதனாலதான் பெருசா நம்ம எழுதியிருக்கோம். சரியா? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இவ்வளவுதான். சரி, அப்ப 8 டென்ஸ் இருக்கு அப்படின்னா 8 ஆஸ்பெக்ட் இருக்கு, ரைட்? சாரி, 12 ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 12ல நம்ம என்னதுதான்? 8 தான், ரைட்? எதெல்லாம்? சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். அடுத்து கண்டினியூஸ் வாங்க, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும், ரைட்? பாஸ்ட் கண்டினியூஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஒர்க் ஆகுமா? ஆகாது. அப்படிங்கும்போது வில் இல்லைன்னா ஷால், ரைட், பியோட வெர்போட ஐஎன்ஜின்னு ஒரு பேட்டர்ன் எங்க கிடையாது? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல கிடையாது. சரியா? அடுத்து பர்ஃபெக்ட்னு வரும்போது, ரைட், நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கு, ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும், அப்ளிகபிள் ஆகும், ரைட்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது வில் ஹேவ் வெர்போட V3 ஃபார்ம் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். சரியா? ரைட். அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனே ஒர்க் ஆகாது. அப்போ நமக்கு 8ல் என்ன ஆயிடுச்சு? 1 2 3 4 4 போயிருச்சு, மிச்சம் 12ல் 4 போயிருச்சு, மிச்சம் எத்தனை இருக்கு? நமக்கு 8 இருக்கு, ரைட்? இந்த 8 தான் நமக்கு என்னது? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். இதை மட்டும் இவ்வளவுதாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்ல. சரியா? இவ்வளவுதான். இது ஒன்றும் நமக்கு பெரிய ஒன்றும் மழை கிடையாது. சரியா? என்னது என்னெல்லாம் சொல்ல, செந்தமிழும் நான் பழக்கமா வர வர என்னது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம என்ன ஆயிடுவோம்? எல்லாமே நமக்கு ஈஸியாகும், ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம முதல் கேட்டகரி பார்ப்போம். சரியா? ரைட், சிம்பிள் ப்ரெசென்ட், ரைட்? சிம்பிள்ல இருந்து ஆரம்பிப்போம், ரைட்? சிம்பிள் ப்ரெசென்ட், ரைட்? சிம்பிள் ப்ரெசென்ட்ங்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம என்னது? ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுக்கிடுவோம், ரைட்? இதை மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது, ரைட்? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னது? யூசேஜ், டென்ஸோட யூசேஜ்ல நம்ம டென்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ரைட்? நம்ம டென்ஸ் வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம், ரைட்? இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரைட்? இப்போ நம்ம இருந்தாலும் நம்ம ரூல்ஸையுமே சேர்த்து பார்ப்போமே, ரைட்? சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரைட்? சப்ஜெக்ட், ரைட்? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அது ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது, ரைட்? அதுக்கு ரூல் என்ன? நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரூல் தாங்க, சிம்பிளான ஒரே ரூல். என்ன ரூல்? சிங்குலர் வெர்புக்கு, ரைட், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்பு, அவ்வளோதான். இதுதான் ரூல். அதே தான் இங்கேயும் வருது, ரைட்? அதே ரூல் தான். நீங்க என்ன பண்ண போறப்போ, ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட், சிம்பிள் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூல்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூல் தான். என்னது? ரொம்ப சிம்பிளான ரூல், ரைட்? ஆனால் இதில் கொஞ்சம் நிறைய பேர் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜர்க் ஆவாங்க, ரைட்? சிம்பிள்
ப்ரெசன்ட் டென்ஸ். ரூல்னு பார்த்தீங்க அப்படின்னா he she it, ரைட். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நீங்க இதை சப்ஜெக்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ரைட், தேர்ட் பர்சன் சிங்குலர், ரைட், நம்ம he she it வந்து ப்ரொனவுனா எழுதிட்டோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அருண்னோ, ரைட், இல்ல அப்படின்னா ராணி அப்படின்னோ, ரைட், நீங்க வந்து என்னது தேர்ட் பர்சன் சிங்குலரை வந்து நீங்க வந்து சப்ஜெக்டா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ரைட், வெர்போட நம்ம என்ன சேர்க்கிற மாதிரி இருக்கும், எஸ் அல்லது இஎஸ் நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் ஈட்ஸ், எப்பவுமே வழக்கமா இருக்கிறது, ரைட், ஓகேவா. நம்ம எப்பமாவது உள்ளதை வந்து நம்ம அருண் ஈட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் ஈட்ஸ் பிரியாணி அப்படின்னா எப்பவுமே அவர் என்ன செய்யறாரு, ஒரு சண்டே நாள்ல அருண் எப்பவுமே பிரியாணி சாப்பிடுவாரு, அதை நம்ம என்ன செய்யலாம், பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் நம்ம சொல்லலாம், ரைட். அதே மாதிரி ராணி ரைட்ஸ் ஏ லெட்டர். ஸோ ராணி என்ன பண்றா, அவளுக்கு லெட்டர் ரைட்டிங் வந்து ஒரு ஹேபிட்டா இருக்கலாம். இப்பெல்லாம் அந்த மோஸ்ட்லி இந்த ஹேபிட் இல்லை, ரைட். நமக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால நமக்கு என்ன கிடையாது, லெட்டர் ரைட்டிங், ரைட், இதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சே போச்சு. அதுவும் ChatGPT வந்ததுக்கப்புறம் எல்லாமே போச்சு, ரைட், ரைட். நம்ம கிராமருக்குள்ள வரும். இப்போ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ராணி ரைட்ஸ் லெட்டர், ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. ராணி என்னது, சப்ஜெக்ட், ரைட். என்ன செயல் செய்யறாங்க, ரைட்ஸ், எழுதுறது. ஏன் நம்ம எஸ் போட்டிருக்கோம், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், ரைட், ராணி. அதனால நம்ம என்னது வெர்போட எஸ் அல்லது எஸ், ரைட், நம்ம ரைட்ஸ் போட்டோம். எதை எழுதுறாங்க, அது ஆப்ஜெக்ட். எதை, எதை, யாரை, ரைட், அது என்னது ஆப்ஜெக்ட். எதை எழுதுறாங்க, ஒரு லெட்டர், ரைட். அப்போ எஸ் வி ஓ, ரைட். நமக்கு முதல்ல என்ன தெரியும், கொஸ்டின்ல இதை பிரிக்க தெரியும். எஸ் எது வி எது ஓ. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் கொஸ்டின்ல எஸ் எது வி எது ஓ எதுன்னு பிரிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும், சப்ஜெக்ட் எது, பி வெர்ப் எது, V3 பை பிளஸ் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் தனித்தனியா நமக்கு எழுத தெரியும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் எழுதிட்டோம், கரெக்டா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரைட், இதை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், ரைட், இது ஆக்டிவ் வாய்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது, இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பாசிவா மாத்த போறோம், ரைட். ரூல் படி, அவ்வளவுதாங்க. ரூல் படி என்ன செய்ய போறோம், இந்த ரூலுக்கு இந்த 3 கீழே இருக்கிற 5 முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், ரைட். என்னது, முதல்ல என்ன பண்ணணும், ஓவை சப்ஜெக்டா எழுதணும். ஆப்ஜெக்ட் என்னது, ஏ லெட்டர், ரைட். ப்ரொனவுனை தவிர வேற எதுவுமே மாறாது, மற்ற எல்லாம் அப்படியே எழுதிடலாம், ரைட். ஏ லெட்டர், நான் 5ல் 1 எழுதிட்டோமா, லெட்டர். அடுத்து என்னது, பி வெர்பு, ரைட். இந்த செக்ஷனை கொஞ்சம் தெளிவா பார்ப்போமா. பி வெர்ப் என்னது, ஹெல்பிங் வெர்ப், ரைட். மொத்தம் நமக்கு எத்தனை பி வெர்ப் இருக்கு, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 5. ஆம் ஆர், வாஸ் வேர். ஆம் ஆர் வந்து பிரசன்ட், வாஸ் வேர் வந்து என்னது, பாஸ்ட். இதுல நம்ம ஆம் இஸ் ஆர், ரைட், சப்ஜெக்டை பொறுத்து வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆம் வந்து எதுக்கு தான், ஐ தான், ரைட். நான், ஐ, ஆம். அடுத்து ஹீ ஷீட் வந்து சிங்குலருக்கு வரும், ரைட். ஆர் வந்து என்னது, சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் என்னது, ஆர் தான், ரைட். இப்போ நம்ம ப்ரொனவுன் படி பார்த்தோம் அப்படின்னா ஹி ஷீட்டுக்கு இஸ்ஸோ, வி, யூ, தே, இந்த ப்ரொனவுனுக்கு நமக்கு என்ன போடுவோம், என்ன பீவர் போடுவோம், ஆர் போடுவோம், சரியா, ரைட். நம்ம பீவர் பார்த்துட்டோம். இப்போ லெட்டர் இருக்கு. லெட்டர் வந்து என்ன வரும், ஆம் வராது, இஸ் வருமா, ஆர் வருமா, இஸ், ரைட். ஏன்னா ஆர் வந்து லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆர் போடுவோம், லெட்டர்ஸ் ப்ளூரல், ரைட். நமக்கு எப்படி சிங்குலர் தான், ஏ லெட்டர், ஒரு லெட்டர், ரைட். ஆர்டிகல் ஏ லெட்டர், ரைட், ஒரு லெட்டர் தான். அப்ப அங்க என்ன வரும், இஸ், ரைட். ஆம் இஸ் ஆர் தான், ரைட். வாஸ் வேர் வந்து பாஸ்ட், ஓகேவா. அப்போ இஸ் போட்டாச்சு. அடுத்து 2 முடிச்சிட்டோம். V3 ஃபார்ம், ரைட்டோட, ரைட் அதான பேஸ் ஃபார்ம், ரைட்டோட V3 ஃபார்ம் என்ன, ரைட். ரைட், ரோட், ரிட்டன், கரெக்டா. V3 ஃபார்ம், ரைட். அப்போ லெட்டர் இஸ் ரிட்டன், முடிச்சிட்டோமா, 3 முடிச்சிட்டோமா, ரைட். என்னெல்லாம், லெட்டர் முடிச்சிருக்கோம், இஸ் முடிச்சிருக்கோம், ரிட்டன், ரைட். அதாவது சப்ஜெக்ட், பி வெர்ப், V3 ஃபார்ம் 3மே முடிச்சிருக்கோம். அடுத்து 4வது என்னது, பை, பை, ரைட். அது சர்டன் ஆன்சர், பை அப்படியே போட்டோம். அடுத்து லாஸ்ட்ல என்ன அப்படின்னா ராணி. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் ராணி அப்படியே போடணுமா இல்ல ஹெர், ராணி அப்படியே வருமா இல்ல ஹெர், எது வரும், ரைட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ராணி என்ன செய்யல, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணல, சரியா, ரைட். இதே சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே நீங்க எழுத போற ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பேராகிராஃபா எழுதுறீங்க, ரைட். அதுல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம ஆல்ரெடி ராணியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், அது கண்டினியூஷன் தான் இது அப்படின்னு நம்ம ஹெர் போட்டுடலாம். மற்றபடி இங்க என்னதான் வரும், பை, ராணி தான் வரும், சரியா, ரைட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஒரு பாசிவ் வாய்ஸ், ரைட், பாசிவ் சென்டென்ஸ். அதுல ராணியை வந்து பாசிவா சப்ஜெக்டா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ராணி தான் போடணும், சரியா, ரைட். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராணி, இதுதாங்க, இவ்வளவுதான். என்ன பண்ணியிருக்கோம், எஸ் வி ஓ பிரிச்சிருக்கோம், ரைட். ஓ லெட்டர் என்ன வந்திருக்குங்க, சப்ஜெக்டா வந்திருக்கு. அடுத்து இஸ் என்னது, பி வெர்பு, ரைட் வெர்பு பேஸ் ஃபார்ம் V3 மாறி இருக்கு. அடுத்து பை இருக்கு. கடைசியில் இது என்னது, ராணி, இங்க அப்படியே என்னவா மாறி இருக்கு, ஆப்ஜெக்டா மாறி இருக்கு.
இவ்வளவுதான். இதுதாங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இவ்வளவுதான். ரைட், இதுதான் என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு இவ்வளவுதான். ஓகேவா? ரைட், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா 2 சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்க ஆன்சர் எழுதிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சிம்பிளாவே எழுதுவோம். ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் எழுதுறேன். they close the door. ரைட், அடுத்து he கார்த்திக் கால்ஸ் மீ. ஓகேவா? இப்போ நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். ரைட், மூணுமே என்னதான் சிம்பிள் ப்ரெசென்ட் தான். நமக்கு அந்த டவுட் வந்துடக்கூடாது. சிம்பிள் ப்ரெசென்டான முதல்ல டவுட் வந்துருவாங்க முதல்ல. ரைட், பாருங்க சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். ரைட், தே க்ளோஸ் ஏன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்ப். ரைட், இப்போ ரெண்டாவது பாருங்க ஹி ஓபன்ஸ் மை பாக்ஸ். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது பிபி. ரைட், என்னது பர்சனல். ரைட், ப்ரொனவுன். ரைட், சொல்லியிருந்தோம்ல. ரைட், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஒரு கேட்டகரி இருக்கு, அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஒரு கேட்டகரி இருக்கு. மூணாவது என்ன கொடுத்தோம் பொசசிவ் ப்ரொனவுன். ரைட், அந்த பொசசிவ் ப்ரொனவுன் தான் இது. ரைட், இது என்ன வரும் சப்ஜெக்டா வரும் ஆப்ஜெக்டா வரும். நம்ம இதுல எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். ரைட், எஸ் வி ஓ கடைசியில பாத்தீங்கன்னா கார்த்திக் கால்ஸ் மீ. ரைட், ஒரு 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 என்னது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா இல்லாம ஒரு சாதாரண சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி நீங்க இதை மாத்தினீங்கன்னா போதும். சரியா? ரைட், இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ரைட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். சரியா? ரைட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது ரைட் இதே ரூல் தாங்க. இதை மட்டும் நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், மறந்துடவே வேண்டாம். ரைட், இந்த ஒண்ணு போதும் நமக்கு. ரைட், இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ரூல் இருக்கா? ஹிஸ்டரிக்கு எது ரூல் இருக்கா? இல்ல. ரைட், ஹிஸ்டரிக்கு எது ரூல் இருக்கா? நமக்கு கிடையாது. ரைட், நம்ம என்னது அதே எக்ஸாம்பிள் எழுதுவோமா? ரைட், கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ராணி ரோட் எ லெட்டர். ரைட், அவ்வளவுதான். ராணி ரோட் எ லெட்டர். அதே தான். சரியா? இதே 5ஆ மாத்த போறோம். ரொம்ப சிம்பிள். கவனமா பாருங்க. எஸ் வி ஓ. சரியா? சோ எஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறாது. சரியா? வெர்ப் என்னது V1ல இருந்து V2க்கு மாறி இருக்கு. ஏன்னா இது என்ன டென்ஸ்? பாஸ்ட். ரைட், என்ன பாஸ்ட்? சிம்பிள் பாஸ்ட். அப்படிதானே? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னது எஸ் வி ஓ. ரைட், வி வந்து என்னது போன இதுல ரைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா சிம்பிள் பிரசன்ட். இப்போ என்னது சிம்பிள் பாஸ்ட். ரைட், அப்ப அது என்னது வெர்ப் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? V2 ஃபார்ம்ல இருக்கு. ரைட், ராணி ரோட் எ லெட்டர். சரியா? அது என்ன நமக்கு வந்து இந்த டென்ஸை பொறுத்து நமக்கு என்ன மாத்தலாம். ஓகேவா? அப்ப எல்லாமே நம்ம ரைட்ஸ்ல தான் இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. ரைட், ஓகே. சோ எஸ் வி ஓ பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த போறோம். அதே ரூல் தான். ரைட், நம்ம ஒன்னும் என்னது இல்ல கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ரைட், சோ ஃபர்ஸ்ட் என்னது ஆப்ஜெக்ட். ரைட், அதே தான். என்ன வருது? ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா வருது. ரைட், ஆப்ஜெக்ட் என்னது எ லெட்டர். ரைட், ஆப்ஜெக்ட் என்னது எ லெட்டர். ரைட், மாறிடுச்சா? ரைட், சப்ஜெக்ட் போட்டோமா? ரைட், அடுத்து என்னது பி வெர்பு. தயவு செஞ்சு இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட பி வெர்பு தான் அது என்ன டென்ஸ்னே சொல்லும். ரைட், நான் உங்களுக்கு ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். ரைட், இப்ப பாருங்க பி வெர்பு. பி வெர்புங்கும் போது நான் முதல்ல ரைட் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் நடத்தும் போது சொன்னேன். என்ன சொன்னேன்? 5 பி வெர்பு இருக்கு. எதெல்லாம்? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ரைட், இப்போ வாஸ் வேர் வந்து என்னது பிரசன்ட்டோடது. அப்படிதான் வாஸ் வேர் இது பிரசன்ட்டோடது. ரைட், சாரி பாஸ்டோட. சாரி, வாஸ் வேர் வந்து பாஸ்டோடது. அப்போ வாஸ் வேர் வந்து பாஸ்டோடதுங்கும் போது நமக்கு சப்ஜெக்டை பொறுத்து வாசா வேறா நமக்கு தெரியும். சரியா? வாஸ் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா என்னது வாஸ், ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா வேர். அவ்வளவுதாங்க. சரியா? சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னது வாஸ். இப்போ ஐ வாஸ், ஹி வாஸ், அருண் வாஸ், ராணி வாஸ். சரியா? சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா வாஸ், ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா வேர். ரைட், தே, யூ, ரைட், வி. இது போக நமக்கு என்னது ப்ளூரல் சப்ஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ நம்ம அங்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம்? வேர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ லெட்டர். ரைட், நம்ம போனதுலேயே பார்த்தோம். இது என்னதான் சிங்குலர் தான். இப்போ லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேர் போடணும். ரைட், இங்க லெட்டர் தான். அப்போ என்ன வரும்? வாஸ். லெட்டர் வாஸ். ஓகேவா? மிச்சதெல்லாம் பாருங்களேன். போன தடவை என்ன எழுதுறோமோ சிம்பிள் பிரசன்ட்க்கு என்ன எழுதுறோமோ அப்படியே தான் இருக்கும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் V3 என்னது பேஸ் ஃபார்ம். ரைட்டா? V3 என்னவா மாறி இருக்கு? ரிட்டனா மாறி இருக்கா? பை எழுதிட்டோமா? ராணி.
இப்போ இதுல பாருங்க ரெண்டுக்கும் நீங்க ரெண்டு பேசிவுக்கும் ஒரு செகண்ட் நீங்க என்ன செய்யுங்க எடுத்து பாருங்க. அங்க என்ன இருக்கும், லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராணின்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும், லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராணின்னு இருக்கும். அப்போ நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுல தான் பார்க்கணும், அந்த பி வெர்ப்ல தான் நமக்கு தெரியும். ரைட், இப்போ நான் பேசிவ்ல கொடுத்து உங்களுக்கு ஆக்டிவ்க்கு மாத்திரதா இருந்துச்சு அப்படின்னா ரைட், பேசிவ்ல என்னவா இருக்கு, என்ன டென்ஸ்ல இருக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த பி வெர்ப்ல வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. இப்போ போனதுல பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராணி இஸ், அப்ப அது என்னது பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். ரைட், ஏன்னா இஸ் மட்டும் தானே இருக்கு. ரைட், இப்போ இதுல பாருங்க லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராணி, அப்ப இதுல என்ன இருக்கு வாஸ். ரைட், வாஸ்ங்கும் போது என்னது பாஸ்ட். ரைட், அப்ப நமக்கு பி வெர்ப் தான் ஹிண்ட். மேல நீங்க எதை கண்டுபிடிச்சிடலாம், V1 V2 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் வந்து நமக்கு என்னது V1 V2 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஆனா பாசிவ் நீங்க வரும்போது நீங்க என்னது நம்ம பி வெர்பை வச்சு தான் பார்ப்போம். ஆம்ஸா இருந்துச்சுன்னா பிரசன்ட், வாஸ்வா இருந்துச்சுன்னா பாஸ்ட். ஓகேவா, இதை மட்டும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ரைட், ஸோ இப்போ இதை பாருங்க. ரைட், இப்போ நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரைட், இதை நீங்க வச்சுக்கிட்டே என்ன செய்யுங்க நம்ம பார்ப்போம். ரைட், அதே இதாங்க he opened, வித்தியாசம் தெரியுதா. ரைட், opened. ரைட், he opened my box. ரைட், SVO இருக்கு, நீங்க மாத்துங்க, அந்த மை பாக்ஸ் அப்படியே வரும். ரைட், வாஸ் வருமா வேற வருமான்னு பாருங்க. ரைட், ஏன்னா பாக்ஸ் தானே இருக்கு. அடுத்து ஓப்பன்டு, சரியா, V2 V3 மாத்தும் போது என்னது என்ன வரும்னு பாருங்க. ரைட், V2 தான், V2 என்னவோ அதே தான் V3 இந்த செக்ஷன். ரைட், அடுத்து பை பிளஸ் ஆப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா எழுதுவோமே, தே கால்ட் மீ. ரைட், இதையுமே என்ன செய்யுங்க கொஞ்சம் மாத்தி பாருங்க. சரியா, ரைட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கு, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்னங்க கொஞ்சம் மாத்தி பாருங்க. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு என்ன சிம்பிள் பாஸ்ட். நீங்க எழுதி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். ரைட், சிம்பிள் ஃபியூச்சருங்கும் போது நீ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லேயே நமக்கு என்ன ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா மாடல்ஸ் வரும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாடல் சென்டென்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எதெல்லாம் வரும், ஷால், ஷுட், மே, மைட்டு, ரைட், கேன், குட். ரைட், அது செமி மாடல்ஸ்லாம் இருக்கு. ரைட், இது எல்லாமே நமக்கு என்னது வாய்ஸ்ல கேட்பாங்களா அப்படின்னா இருக்கு. சரியா, உள்ள வழி இருக்கு. ஓகேவா, அப்படிங்கும்போது நமக்கு என்னது இந்த வில் வந்து மாடலுக்குள்ள கொஞ்சம் வரும். ரைட், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல பார்ப்போமே. ரைட், ஒன்றும் இல்லைங்க, அதே தான். ரைட், நம்ம புதுசா நம்ம எந்த ரூலும் பார்க்க போறது இல்லை. ரைட், சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம என்னது இதே செக்ஷன் தான். ரைட், இதே தான் பார்க்க போறோம். ஓரளவுக்கு நமக்கு என்னது இந்த ரெண்டு பிராக்டிஸ, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்டும் பாஸ்டும் நீங்க போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. சரியா, ரைட், அப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம என்னது நடக்க போற விஷயத்த நம்ம ஃபியூச்சர் சொல்றோம், நடக்க போறது. ரைட், அப்போ நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுவோம், என்னது யூஸ் பண்ணுவோம், வில். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், வில் பிளஸ் V1, அதாவது பேஸ் ஃபார்ம். ரைட், வில் பிளஸ் என்னது, இல்ல சார் ஐக்கும் வீக்கும் ஷால் வரும், அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான். ரைட், ஐக்கு வீக் என்னது ஷால் தான். மற்றபடி இப்போ என்ன பண்றாங்க, வில் வந்து என்னது ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ற ஒரு விஷயம். ரைட், ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும், சப்ஜெக்டோட வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும், வில் பிளஸ், சரியா, வில் பிளஸ் V1. ரைட், வில் பிளஸ் V1. ஓகேவா, ரைட், இதுதான் வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். சரியா, ராணி will open the box. இந்த சென்டென்ஸை பாருங்க, ராணி will open the box. கொடுத்துருக்கிறது முதல்ல ஃபியூச்சரா நம்ம கண்டுபிடிக்க தெரியும், இல்ல கொடுத்துருக்கிறது ஃபியூச்சரா. ரைட், நம்ம கெஸ் பண்ணிடலாங்க. ரைட், முதல்ல நம்ம எல்லாருமே எப்படி ஈஸியா கெஸ் பண்ணுவோம், will இருக்கா. ரைட், ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கு, will பிளஸ் V1 ஃபார்ம்ல இருக்கா, இருக்கு. ஓகே, அடுத்த ஆப்ஜெக்ட் என்னது, இந்த பாக்ஸ், எதை, பாக்ஸ். ரைட், ஓகே, அப்போ ஆக்டிவ்ல இருக்கு, பாசிவ்க்கு மாத்த போறோம். அதே ரூல் தான் சார். அதே ரூல் எப்படி சார் சொல்லுவோம், நிறைய பேருக்கு ரைட் ஒரு கியூரியஸா கவனிச்சுட்டு வரவங்களுக்கு, இல்ல அப்படின்னா இந்த பி வெர்ப் செக்ஷன்ல ஒரு டவுட் வரும். சார் நமக்கு மொத்தமே 5 பி வெர்ப் தான் சொன்னீங்க, 5மே முடிஞ்சிச்சு, இப்ப என்ன பண்றது. ரைட், அங்க பி வெர்ப் பாசிவ்க்கு நீங்க முதல்ல என்னது பாக்ஸ். ரைட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் என்னது இந்த பாக்ஸை எழுதிட்டோமா, அப்ப என்ன வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு. அடுத்து பி வெர்ப் என்ன எழுதுறது, 5 பி வெர்ப் தானே இருக்கு, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், 5மே யூஸ் பண்ணிட்டோம். 3 ப்ரெசன்ட் எடுத்துக்கிச்சு, 2 பாஸ்ட் எடுத்துக்கிடுச்சு. சரி, இப்போ இதுக்கு பி வெர்ப் என்னது அப்படியே தான் வரும், வில் பி.
ரைட். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன போடுறோம், வில், ஏன் ஃபியூச்சர், ரைட், பி, அந்த பி ஒரு வில் பி அப்படியே வந்துடும். ஓகேவா, ரைட். அப்போ இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு, ரைட், நம்ம ஃபியூச்சருக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கு, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்டுக்கும் என்னதுதான், ரைட். நம்ம குறிப்பா சொல்ல போனா சிம்பிளுக்கு, ரைட், சிம்பிளுக்கு பார்க்கும்போது ஆமசார் வாஸ்வர் தானே சார் பி வெர்ப் இருக்கு, நமக்கு வந்து இதுக்கு அப்போ பி வெர்ப் இருக்கா அப்படின்னா இதுதான் நமக்கு சரியா, இந்த வில் பி தான், ரைட். இந்த பி வெர்ப் என்னது அப்படியே இங்க வந்துடும். இப்ப பாருங்க, the box will be, ரைட். வில் வந்து நம்ம என்னது ஃபியூச்சர்ங்கிறதுனால வில் போட்டோம், ரைட். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற பி வெர்ப் அப்படியே வந்துடும், ரைட். இந்த பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நம்ம வந்து அது போட்டேன் இது போட்டேன் வேற எதுவுமே வராது. இதுதான் சர்டைன் ஆன்சர், இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான் சரியா. அப்ப the box will be, அப்ப சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க, பி வெர்ப் பார்த்துக்கோங்க, மிச்சம் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, ரைட். அப்போ உங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு நமக்கு சொல்றதா ஒரு கன்சால்டேட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸுக்கு நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பி வெர்ப்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும் சரியா. பி வெர்ப்புக்கு அப்புறம் வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும், V3 ஃபார்ம்ல இருக்கும். இப்ப பாருங்க, the box எழுதிட்டோம், will be எழுதிட்டோம், ரைட். அப்போ என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், பி வெர்ப் முடிச்சிட்டோம், ரைட். அடுத்து என்னது, V3 ஃபார்ம். V3 ஃபார்ம்ங்கும் போது ஓப்பன், ரைட். ஓப்பனோட V3 ஃபார்ம் என்னது, ஓப்பன்டு, ரைட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரைட். நம்ம எல்லாமே என்னது பார்த்துட்டோம், ரைட். ஸோ அப்ப பாருங்க, the box will be opened by ராணி. சரி, அப்ப என்னெல்லாம் பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், அடுத்து வில் பி, பி வெர்ப் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, வில் பி, அடுத்து V3, ரைட். ரூல் படி தயவு செஞ்சு ஆப்ஷன்ல இருக்கும், குழப்பிட வேண்டாம். வில் பி ஓப்பன் இருக்கும், வில் பி ஓப்பனிங் இருக்கும். நமக்கு என்னதான் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். சப்ஜெக்ட் போட்டாச்சு, பி வெர்ப் போட்டாச்சு, அடுத்து என்ன வரும், V3 தான் வரும். ஓகேவா. அடுத்து லாஸ்ட்ல என்ன அப்படின்னா பை பிளஸ் ஆப்ஜெக்ட், ரைட். அந்த ஆப்ஜெக்ட் என்னது, இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதே தான் இங்க ஆப்ஜெக்டா வரும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், சிம்பிள், ரைட். 3 செக்ஷன் முடிச்சிருக்கோம். என்னெல்லாம், சிம்பிள் ப்ரெசன்ட் முடிச்சிருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் முடிச்சிருக்கோம், அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் முடிச்சிருக்கோம் சரியா. இந்த 3 ஆஸ்பெக்ட் முடிச்சிருக்கோம், ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்த சீரியஸ் நம்ம போட தான் போறோம், ரைட். எல்லா கிராமரும் பார்க்கறதுக்கு என்ன செய்யுங்க, நம்ம சீரியஸை கண்டினியூ பண்ணுங்க, ரைட். கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிடலாம், இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிச்சிடலாம். ஓகேவா, வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.